யோனா நினிவே பட்டணத்திற்கு உள்ளாக அவர் வந்து விட்டார். நினிவே பட்டணத்திற்கு உள்ளாக வந்த பிற்பாடு ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த ஒரு பணியை சிறப்பாக செய்யும்படியாக அவர் ஆயத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நினிவே பட்டணம் எத்தனை நாள் பிரயாணம் பண்ணாதான் நம்ம சுற்றி வர முடியும்? எத்தனை நாள்? பார்க்காம சொல்லுங்களேன். எல்லாம் தெரிந்த சரித்திரம் தான் இல்லையா? எத்தனை நாள் பிரயாண விஸ்தாரம்? 3 நாள் பிரயாண விஸ்தாரமான நகரம். சரியா? 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் பின் பகுதியை பாருங்க. நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. ஆனா 4வது வசனத்துல பார்க்கின்ற போது ஒரு நாள் தான் நினிவேக்கு யோனா என்ன செய்திருக்கிறார்? பிரயாணம் பண்ணி பிரசங்கித்திருக்கிறார். அப்போ ஒரு நாள்ல சொன்ன அந்த ஒரு காரியம் எப்படி அந்த நினிவே நகரம் முழுமைக்கும் சென்றிருக்கும்? யோசித்து பாருங்களேன். அப்ப ஏன் இந்த இடத்துல இந்த யோனா புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் முரண்பாடாய் எழுதுகிறார்? 3வது வசனத்துல 3 நாள் போட்டுட்டு 4வது வசனத்துல ஒரு நாள் என்று போட்டிருக்கிறார். அப்படி நம்ம ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்றால், வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பொதுவாக அன்றைய காலகட்டங்களிலே ஒரு நகரத்தை விசிட் பண்ணுவதற்கு, ஒரு நகரத்தை பார்வையிடுவதற்கு வரக்கூடிய அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், ப்ராஃபட் தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நெறிமுறையை வகுத்து வைத்திருப்பார்களாம். நம்ம இதை ஆங்கிலத்தில் புரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்முடைய அரசாங்கத்திலையும் பாருங்க, முதலமைச்சராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் பிரதமராக இருக்கட்டும், நம்முடைய நகரத்துக்கு அவங்க பார்வையிட வாராங்கன்னு சொன்னா 1 மாதத்திற்கு முன்பதாகவே அந்த நாள் என்ன நாள், எத்தனை மணி நேரம் இந்த இடத்துல பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ பார்வையிட வேண்டும், எந்தெந்த பகுதிகளுக்குள்ளாக அவர் எப்படியெல்லாம் செல்ல வேண்டும், வாகனத்திலையா இல்லை நடந்தா அப்படின்னு சொல்லி அந்த நெறிமுறைகளை 1 மாதத்திற்கு முன்பதாகவே அந்த அலுவலர்கள் எல்லாரும் தயார் செய்வாங்க. அதற்கு பேர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதே போல அன்றைய காலகட்டங்களிலும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகளோ இல்லது அரசாங்கத்திடமிருந்து வருகிற தலைவர்களோ ஒரு நகரத்தை பார்வையிட வேண்டும் என்றால் அவர்களுக்கு 3 நாட்கள் கொடுக்கப்படுமா. முதல் நாள் என்ன செய்யணும்னா அந்த நகரத்துக்குள்ளாக அவங்க வரணும். அவங்க சொந்த ஊரிலிருந்து நகரத்துக்குள்ளாக வர வேண்டும். இது முதல் நாள். 2வது நாள் என்ன செய்யணும்னா அந்த நகரத்தை பார்வையிட வேண்டும். என்ன நோக்கத்திற்காக அந்த பட்டணத்துக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை அந்த 2வது நாளிலே அவர்கள் செய்ய வேண்டும். 3வது நாள் என்ன செய்யணும்னா திரும்ப தங்களுடைய நகரத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும். இதுதான் 3 நாள் அப்படின்னு சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக வேத அறிஞர்கள் ஒரு கருத்தை முன் வைக்கிறார்கள். 3வது வசனத்துல 3 நாள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தீர்க்கதரிசிக்கோ ஒரு அரசாங்க தலைவருக்கோ புரோட்டோகால் படி 3 நாட்கள் கொடுக்கப்படும். ஆகவேதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 4வது வசனத்துல ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லி இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 3 நாள்ல 2வது நாள் மட்டும்தான் அந்த தீர்க்கதரிசி ஊரை சுத்தி பார்த்து என்ன நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், அந்த பணியை அவர்கள் செய்ய வேண்டும். அப்போ ஒரு நாள், தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள். அப்படிதான் இந்த பகுதியில ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக வேத அறிஞர்கள் ஒரு கருத்தை முன் வைக்கிறார்கள். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் பிரயாணத்துல யோனா எவ்வளவு தூரம் நினிவே பட்டணத்தை சுத்தி பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுத்தி பார்த்து ஒவ்வொரு பகுதியிலையும் இன்னும் 40 நாள் செல்லும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் அந்த செய்தியை மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? பரப்புகிறார்கள். இப்படி நினிவே நகரம் முழுவதும் இந்த செய்தியானது பரம்பியது அப்படின்னு சொல்லியும் ஒரு சில வேத அறிஞர்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள். இதுவும் ஏற்கத்தக்கதுதான் இல்லையா? இப்ப நமக்கு ஒரு செய்தி செவி வழியா ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லாம இருப்போமா? இல்லை, அப்படிதானே? நம்முடைய வாய் கண்டிப்பா அது நிற்காது.
நம்ம 4 பேர் கூடி பேசுகின்ற போது அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்களுடைய காரியம் இப்படி அப்படின்னு சொல்லி நாம பல காரியங்களை பேசுவோம். அதே போல அன்றைக்கும் வாழ்ந்த மக்கள் தாங்கள் கேட்ட செய்தியை மற்றவர்களுக்கும் பரப்பினார்கள் என்று சொல்லி அங்கு வேத அறிஞர்களால் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இங்கு யோனா சொல்லுகிற செய்தியை பாருங்க. யார் நினிவேயை அழிக்க போறா, எதனால அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லப்படலை. இப்ப நோவா காலத்தை நீங்க எடுத்து பாருங்க. நோவா காலத்துல ஆண்டவர் சொன்னாரு, நான் எதனால உலகத்தை அழிப்பேன், எதனால தண்ணீரினால, மழையினால நான் உலகத்தை அழிப்பேன்னு சொன்னார். சோதோம் குமரா பட்டணம், ஆபிரகாம்கிட்ட போய் ஆண்டவர் 3 புருஷர்கள் மூலமாக பேசுகின்ற போது சொல்லுகிறாரு, எதனால நான் அந்த பட்டணத்தை அழிக்க போறேன், அக்கினியும் கந்தகமும். இப்படி எதனால அழிக்க போறேன்னு சொல்லி சொன்னார். ஆனா இந்த இடத்துல யோனா அந்த மக்கள்கிட்ட எதனால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லல, யார் அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் யோனா அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணல. அந்த இடத்துல எங்கேயாவது கர்த்தர் அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி 4வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. இன்னும் 40 நாள் செல்லும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போம், அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, யார் அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் ஒன்று புரிகிறது, அந்த மக்கள் ஏற்கனவே கடவுள் குறித்த அறிவை, சிந்தையை தங்கள் உள்ளத்திலே வைத்திருந்திருக்கிறார்கள், அல்லது கடவுள் பயம் உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. யார் அழிக்க போறான்னு சொல்லி யோனா சொல்லல. ஆனா யோனா சொன்ன செய்தியை கேட்டு கடவுள் பயம், யெகோவாவாகிய கடவுளை குறித்து அந்த நினிவே மக்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். அந்த கடவுள் ஒருவேளை நம்மீது கோபம் கொண்டு இவ்விதமாக ஒரு அழிவை நமக்கு எச்சரிப்பாக தருகிறார் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றார்கள், அந்த ஞானம் படைத்தவர்களாய், அறிவு படைத்தவர்களாய் இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. இதிலிருந்து ஒரு தெளிவான சத்தியம் ஒன்று நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சத்தியம் என்றால், கடவுளின் வார்த்தையை கேட்பதற்கு, கடவுளின் வார்த்தையை நாம் உட்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்துல ஆர்வம் வேண்டும். நம்முடைய இருதயம் அதற்கு முதலாவது பக்குவமாய் இருக்க வேண்டும். இந்த நினிவே மக்கள் ஒரு நாள் பிரயாணம் பண்ண யோனாவினுடைய செய்தியை கேட்டு உடனே என்ன செஞ்சாங்க, அவங்க மனம் திரும்புவதற்கு முற்பட்டார்கள். அதை நம்ம 5வது வசனத்துல பார்க்க முடியும். 5வது வசனத்தை நம்ம பார்த்துடலாமா? 4வது வசனத்துல கவிழ்க்கப்பட்டு போம் என்று பார்த்தோம். 5வது வசனத்துல பாருங்க, அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் நட்டுடுத்தி கொண்டார்கள். அங்க வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது, அந்த உடனே, அந்த கன நேரத்திலே அந்த மக்கள் தேவனை விசுவாசித்தார்களாம். அப்ப ஏற்கனவே யெகோவாவாகிய கடவுளை குறித்த ஒரு முன் அறிவு, ஒரு முன் அனுபவம் அந்த மக்களுக்கு இருந்திருக்கின்றது. ஆகவேதான் யோனா யெகோவாவாகிய கடவுள் சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்லாமலேயே இந்த மக்கள் யோனாவின் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த கடவுள் தான் நம் மீது கோபம் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்புவதற்கு முற்படுகிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். அப்ப இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வசனத்தை உட்கொள்வதற்கு நம்முடைய இருதயமாகிய நிலம் முதலாவது பக்குவப்பட வேண்டும், அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கான ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை. சொல்ல போனால் குறைந்து கொண்டு வருகிறது. அநேக காரியங்களுக்கு நம்முடைய ஆர்வங்களை நம்ம செலுத்துகிறோம். கூட்டாக நின்று பேசுவதற்கு ஆர்வங்களை செலுத்துகிறோம். மொபைல் போனை பார்ப்பதற்கோ, டிவிக்கு நேரம் செலவிடுவதற்கோ நாம் ஆர்வங்களை செலுத்துகின்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கும், கர்த்தருடைய வார்த்தையை ஆலயத்தில் உட்கார்ந்து கேட்பதற்கும் இன்றைக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய செவிகள் மந்தமாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு நினிவே மக்கள் ஏற்கனவே முன் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தபடியினால கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாக உட்கொண்டவர்களாக, அந்த வார்த்தையின்படி மனம் திரும்புவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாக அந்த மக்கள் காணப்பட்டார்கள். அன்பானவர்களே, இந்த 2 வசனங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற சத்திய வார்த்தை அதுதான். இங்கு நம்ம பார்க்கிறோம், 5வது வசனத்திலே இங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ரெட்டுடுத்தி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெட்டுனா என்னது?
சணல் நூல் சாக்கு, மிகச்சரியாக பதில் சொன்னீர்கள். சணல் நூலினாலே செய்யப்பட்ட ஒரு சாக்கு உடை. அந்த உடை எப்படி இருக்கும் என்றால் இறுக்கமாக இருக்காது, ரொம்ப லூஸாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த உடை போடுவதற்கு அரிப்பை கொடுக்கும். அந்த உடை நம்முடைய சரீரத்தை போடுவதற்கு ஏற்புடையதாக இருக்காது. அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்மளால நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. இன்னும் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்களா, ரட்டுடுத்தி கொண்டு பிற்பாடு சாம்பலே உட்கார்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இது எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், ரட்டு என்பது துயரத்தின் உடை அப்படின்னு சொல்லி அங்கு ஒரு பொருள் நமக்கு சொல்லப்படுகிறது. துயரத்தின் உடை அல்லது துக்கத்தின் உடை. யாராவது ஒரு மனுஷன் துயரமா இருந்தாங்கன்னு சொன்னா, துக்க முகத்தோடு இருந்தாங்கன்னா உடனே தாங்கள் போட்டிருக்கிற வஸ்திரத்தை கலர்ச்சி போட்டு விட்டு ரெட்டை உடுத்தி கொள்வார்களாம். சணல் நூலினாலே செய்யப்பட்ட அந்த உடையை உடுத்தி கொள்வார்களாம். அதை பார்த்த உடனே நமக்கு புரிந்துவிடும், இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு துயரமான சம்பவம் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, நடக்க போகுது, ஆகவேதான் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற மக்கள் புரிந்து கொள்வார்களாம். அதை உணர்த்தும் விதமாக இங்கு இந்த மக்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு தெரிவிக்கும் விதமாக, ஆண்டவரே நாங்கள் பாவத்திற்காக துயரப்படுகிறோம், நாங்கள் செய்த அக்கிரமத்திற்காக வருந்துகிறோம், அதை பாரும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரியப்படுத்தும் விதமாக ரெட்டை உடுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 6வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலர்ச்சி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நினிவேயின் ராஜா இங்கு மனம் திரும்புகிற காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். இந்த நினிவேயின் ராஜா யார் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்புகின்ற போது அவர்கள் கண்டுபிடித்த பதில் என்னவென்றால், இந்த நினிவேயின் ராஜாவாக யார் இருக்கக்கூடும் என்றால் அசூர் தான் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா. அசூர் தான், சரியா? அசூர் தான் ரோமன் லெட்டர் 3 அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிமு 773 756 வரைக்கும் இந்த ராஜா அரசாண்டிருக்கிறார் நினிவே பட்டணத்தை. அந்த ராஜாவின் காலத்துல தான் யோனா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவதற்காக முற்பட்டார், போனார். அந்த ராஜா தான் மனம் திரும்பினார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எனக்கன்பானவர்களே, இந்த நினிவேயின் ராஜா என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்றால், இந்த செய்தியை கேட்ட உடனே இவ்வளவுக்கும் பாருங்க, யோனா டைரக்டா போய் நினிவே ராஜாட்ட போய் சொல்லல. யோனா சொன்னது தெருவில் போய் பிரசங்கம் பண்ணார், மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணார். அந்த செய்தியை மக்கள் நினிவே ராஜாவினுடைய காதுக்கு கொண்டு போகிறார்கள். இதை கேட்ட உடனே ராஜா கோபப்படவில்லை. நீ யாருடா, யான் பட்டணத்துல யான் ஆட்சிக்குள்ள வந்து மக்களை இப்படி தசை திருப்பத பயமுறுத்துற அப்படின்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசியை அச்சுறுத்தவில்லை. அந்த ராஜா அதை கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார், அதை உள்வாங்கினார். உள்வாங்கி முதலாவது தன்னுடைய தவறை உணர்ந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 6வது வசனத்தினுடைய மையமான கருத்தே அதுதான். இந்த ராஜா உடனே என்ன செஞ்சிருக்கலாம், ஒண்ணு நீங்க எல்லாரும் சாம்பல்ல உட்காருங்க, நீங்க எல்லாரும் ரெட்டுடுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி முதலாவதாகவே ஆணையை பிறப்பித்திருக்கலாம். ஆனா ராஜா அப்படி செய்யல. முதல்ல அவர் ரெட்டுடுத்தி கொள்ளுகிறார், முதல்ல அவர் சாம்பல்ல உட்காருகிறார். அதன் பிற்பாடுதான் 7வது வசனத்துல மக்களுக்கு அதை ஆணையாக போதிக்கிறார். அன்பானவர்களே, அப்ப இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், நம்ம ஒரு காரியத்தை மாற்றத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்றால், நம்முடைய திருச்சபையை சீர்படுத்த வேண்டும் என்றால், அல்லது நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால், பரிசுத்தமான செயல்பாடு அல்லது பரிசுத்தமான மாற்றம் என்பது முதலாவது நமது வாழ்க்கையிலிருந்து புறப்பட வேண்டும், நம்மிடத்தில் இருந்து தோன்ற வேண்டும். நம்மை முதலாவது பார்க்க வேண்டும், நம்மை முதலாவது சீர்படுத்த வேண்டும். அதன் பிற்பாடுதான் மற்ற மக்களை சீர்படுத்துவதற்கு நாம முன் வர வேண்டும். இதை நினிவேயின் ராஜா மிகச்சரியாக செய்தார். முதலாவது தன்னை சீர்படுத்தினார், முதலாவது தன்னுடைய வருத்தத்தை கடவுளுக்கு தெரியப்படுத்தினார். ஆண்டவரே, நானும் பாவிதான், நான் அரசனா இருக்கலாம், நான் மிகப்பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா நானும் தவறு செய்திருக்கிறேன், ஆகவேதான் நான் ரெட்டுடுத்தி கொள்ளுகிறேன், ஆகவேதான் நான் சாம்பல்ல உட்காருகிறேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை கடவுளுக்கு இந்த ராஜா தெரியப்படுத்துகிறார். இது 6வது வசனம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம். 7வது வசனத்துல பாருங்க, 7வது வசனமும் 8வது வசனமும் நம்ம சேர்ந்தே வாசிக்கலாம்.
மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். மிக அருமையாக அரசாணை வெளியிடுகிறான். இந்த அரசன் தான் ரெட்டுடுத்தி கொண்டது மட்டுமல்ல, உடனே மந்திரி சபையை கூட்டுகிறான். மந்திரி சபையை கூட்டி மந்திரிமார்களிடத்துல பேசி அதன் பிற்பாடு அரசாணை வெளியிடுகிறான். அதை தான் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது. தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக. அடுத்து அந்த ராஜா மனம் திரும்பினது மட்டும் இல்ல, அந்த ராஜாவுக்கு கீழாக செயல்படுகிற மந்திரிமார்களையும் மனம் திரும்ப வைக்கின்றான். முதல்ல அரசாங்கத்தில் இருக்கிற பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் அங்கு மனம் திரும்ப வைத்த பிற்பாடு, அதன் பிற்பாடு தான் மக்களுக்கு அரசாணையாக அவன் கொண்டு சேர்க்கிறான். என்ன கொண்டு சேர்க்கிறான்? எல்லோரும் உபவாசம் இருக்க வேண்டும், எல்லோரும் ரெட்டுடுத்தி கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கின்ற ஒரு மிருகமானாலும் சரி ரெட்டுடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கட்டளை கொடுக்கிறார். வேத வசனத்துல, இந்த வேதாகமத்துல பொதுவாக கூட்டு உபவாசம் என்பது மிக அரிதான ஒன்று. நீங்க பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குடும்பம் உபவாசமா இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கோத்திரம் மட்டும் உபவாசமா இருக்கும். யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா ஒரு 7 நாள் துக்கம் அனுசரித்து உபவாசிப்பார்கள். எடுத்துக்காட்டா சவுல் ராஜா இறந்த போது தாவீது உபவாசித்தார், மக்களும் உபவாசித்தார்கள். இப்படி நிறைய காரியங்களை நம்ம வேதாகமத்துல பார்க்கலாம். ஆனா ஒரு மிகப்பெரிய பட்டணம், ஒரு மிகப்பெரிய ஜன கூட்டமே உபவாசமா இருப்பது இது 2வது முறை வேதாகமத்துல. மொத்த வேதாகமத்துல முதல் முறை எப்போ அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோயாக்கீம், யூதா ராஜாவாகிய யோயாக்கீம் காலத்துல 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் உபவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு இங்கு யோனா காலத்துலதான் கூட்டு உபவாசம், ஒரு மிகப்பெரிய ஜன கூட்டமே உபவாசமா இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி 2வது முறையாக பரப்பப்படுகிறது. 2வது முறையாக பரப்பப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய அரசாணையாக அந்த அரசன் வெளியிடுகிறார். அந்த அரசாணை சொல்லுகிற காரியம் என்ன? உபவாசம், ரெட்டு, இந்த 2 முக்கியமான காரியம். 7வது வசனத்தை பின்பாகம் தண்ணீர் குடியாமல் மேயாமல் ருசி பாராமல் இருக்கணும். 8வது வசனத்தின் முதல் பகுதி ரெட்டினால் மூடிக்கொள்ள வேண்டும். இந்த உபவாசமும் ரெட்டும் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், இது எதை குறிக்கிறது என்றால் சுயத்தை வெறுப்பதை குறிக்கின்றது. உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருப்பது, தண்ணீர் குடியாமல் இருப்பது. எதற்காக? தாங்கள் செய்த குற்றத்திற்காக, தாங்கள் செய்த பொல்லாத காரியத்திற்காக. நாங்கள் சாப்பிட்டு எங்கள் சரீரத்தை வளர்ப்பதன் மூலமாக தான மாம்சத்தின் இச்சைக்குள்ளாக எங்கள் சரீரத்தை நாங்கள் வழி நடத்துகிறோம். ஆகவே நாங்கள் சுயத்தை வெறுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உபவாசம் இருந்து எங்கள் மாம்சத்தை ஒடுக்கி சுயத்தை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கு கடவுளுக்கு முன்பதாக இங்கு அரசனும் மக்களும் செய்கிற காரியத்தை தான் உபவாசம், ரெட்டு அப்படின்னு சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது வசனத்தினுடைய மைய பகுதி, உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும், உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும். அதிலே எபிரேய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படி அழ வேண்டும் என்றால், அடிவயிற்றிலிருந்து அழ வேண்டுமா, உள்ளத்திலிருந்து, நம்முடைய இதயத்தில் இருந்து, நம்முடைய குடல் பகுதி எல்லாம் கொதிக்கத்தக்கதாக செய்த குற்றத்திற்காக அழுது தேவ சமூகத்திலே புலம்ப வேண்டும் என்பதாக எபிரேய மொழிபெயர்ப்பிலே நம்ம பார்க்க முடியும். ஆகவே எனக்கன்பானவர்களே, செய்த குற்றத்திற்காக எந்த அளவுக்கு அந்த மக்கள் தாங்கள் உணர்ந்து தங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள் என்று பாருங்கள். எந்த அளவுக்கு கடவுள் மீது வைத்திருக்கிற பயத்தை, மரியாதையை இங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து பார்க்கின்ற போது அங்கு 8வது வசனத்தினுடைய அடுத்த பகுதியை சொல்லுகிறது, தம் தம் பொல்லாத வழி. பொல்லாத வழினா அநீதியான வாழ்க்கை முறை, அநீதியான வாழ்க்கை முறை. ஏதோ
யோனா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, அவர் இருக்கிற வரை நாம நல்லவன் போல நடிப்போம் அப்படின்னு சொல்லி ராஜாவும் மக்களும் இல்லை, வெறும் வாய்ப்பேச்சா இல்லை, அவங்க வாயால சொன்னதை செயல்கள்ல காண்பிக்க ஆரம்பிக்காங்க. பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு விடுங்க, எந்தெந்த நேரத்துல தவறு செய்ய நீங்க முற்பட்டீர்களோ அந்த தவறை விட்டு விடுங்கள், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சரியாக அந்த ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். மக்களும் அதை கடைபிடிக்கிறார்கள். எந்தெந்த இடங்களுக்கு போனா பொல்லாப்பு செய்ய தோணுமோ, எந்தெந்த பகுதியில போனா பொல்லாப்பு செய்ய எண்ணம் வருமோ அங்கு போவதை நிப்பாட்டினார்கள். அப்படி பேசுவதை நிப்பாட்டினார்கள், அப்படி செய்வதை நிப்பாட்டினார்கள். இப்படி தங்களை தேவ சமூகத்துக்கு முன்பதாக மனம் திரும்பியவர்களாக காண்பித்தார்கள். அடுத்து 8வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கொடுமை அப்படின்னா சமூக அநீதி அப்படின்னு சொல்லி பொருள். சமுதாயத்துல யாருக்காவது விரோதமா அநீதி இழைத்திருந்தால், யாரையாவது தேவையில்லாம துன்புறுத்தினால், வார்த்தையினால கஷ்டப்படுத்தினா, ஒருவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, ஒருவருக்கு வர வேண்டிய நன்மையை திருட்டுத்தனமா தனக்கன்று எடுத்துக்கொண்டால் அதுதான் அநீதி. அந்த அநீதியான செயல்பாடுகளுக்காக வருந்தும்படியாக, அதை விட்டுவிடும்படியாக அந்த மக்கள் எல்லோரும் முற்பட்டார்கள். அரசனும் முற்பட்டான். அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோரும் தேவ சமூகத்தில் இப்படியாக தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்தார்கள். இதைதான் 7வது வசனமும் 8வது வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 9வது வசனத்தை நாம் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். இங்கு மக்களுக்கு இந்த அரசன் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும் விதமாக தேவனுடைய இரக்கத்தை குறித்து பேசுகிறதை நம்ம பார்க்கின்றோம். யாருக்கு தெரியும், ஒருவேளை கடவுள் நாம இப்படிலாம் செய்வதை பார்த்து என்ன செய்யலாம், நமக்கு இரக்கம் காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய இரக்கத்தை மக்களை மனம் திரும்புவதற்கு ஏற்ப உற்சாகப்படுத்தும் விதமாக அரசன் சொல்லுகிறான். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இதே போல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம பார்த்தோம் என்றால் அங்கு சொல்லப்படுகிறது 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஒருவேளை அப்படின்னா நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். கடவுள் இரக்கத்தை காண்பிக்கலாம், காண்பிக்காமலும் இருக்கலாம். எது எப்படி ஆயினும் நாம் மனம் திரும்புவோம், நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் என்கின்ற அந்த உள்ளான கருத்தை இங்கு மக்களுக்கு தெளிவாக போதிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் மன்னிப்பதற்கு வல்லவர் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். நாம இப்படியெல்லாம் மனம் திரும்பினா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார், ஆகையினால நம்ம மனம் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மக்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தை ராஜா செய்கிறார். கடைசியாக 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த வசனம் மூலமாக நாம் எதை அறிகிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் பாகுபாடு பார்ப்பவர் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவாய் அறிகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நினிவே மக்களுக்கும் யெகோவாகிய கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. யெகோவாகிய கடவுள் பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் தான் என் ஜனம், இஸ்ரவேல் தான் நான் தெரிந்து கொண்ட ஜனம் அப்படின்னு சொல்லி தெளிவாய் சொல்லி இருப்பார். நினிவே மக்கள் அசீரிய தேசம், அந்த அசீரிய மக்கள் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள். ஆனால் அவர்களுக்கும் இரக்கம் காண்பிக்கும்படியாக தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கும் இரக்கம் செய்கிறார். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய ஆண்டவர் பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல. நாம செய்கின்ற தவறை விட்டு மனம் திரும்புவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இரக்கம் செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்த தேவன் என்பதை இந்த 10வது வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மக்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எபிரேய வார்த்தையில நம்ம பார்த்தோம்னா பெருமூச்சு விடுதல். நம்ம எப்பெல்லாம் பெருமூச்சு விடுவோம்னு பார்த்தோம்னா, உளமாற நம்ம அழும்போது என்ன செய்வோம், பெருமூச்சு விடுவோம். உள்ளத்திலிருந்து அழுதோம் அப்படின்னு சொன்னா நம்ம அறியாமலே
பெருமூச்சு விடுவோம். அப்ப ஆண்டவர் நான் இப்படிப்பட்ட மக்களை அழிப்பேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுகிறார். மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா அழுகிறார், பெருமூச்சு விடுகிறார். பெருமூச்சு விட்டு நான் இனிமே இந்த மக்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தீங்கை விட்டு தன்னுடைய மனதை திருப்புகிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த 3வது அதிகாரத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நினிவே மக்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆர்வமாய் இருந்தார்கள், தீவிரமாய் இருந்தார்கள், தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தினார்கள். அரசன் முதலாவது தன்னை திருத்தி கொண்டு மக்களை சரியான பாதையில வழி நடத்தினான். ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயைப்படுத்த தேவன் என்பதை அரசனும் கண்டறிந்து கொண்டார், கடவுளும் அதை வெளிப்படுத்தினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில பொல்லாத செயல்பாடுகளை விட்டு இவ்வாறாக நாம் தேவ சமூகத்திலே மனம் திரும்புகின்ற போது கர்த்தர் நமக்கும் மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.